சப்ளையர் கம் தி சைட். ஏன் மேன் ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவாவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? ஏன் மேன் ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. ஸ்கோரும் தெரியலாம். ஏ வில்லேஜ் மேன், உனக்காவது ஸ்கோர் நான் தெரியுமா? தெரியாது. That's why I don't like fools. Bloody fools. Nonsense. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிட. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? ஏடா ஏண்டா 90 பைசா. 90 பைசா. சிங்கிள் டீ எவ்வளவுடா? ரூபாய். ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடணும். போடா வாடா, இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன ஓடி போயிரு. Bloody nonsense. என்னையா சாப்பிடுற? எனக்கு 2 இட்லி போதுங்க. 2 இட்லியா? உனக்கு 2 இட்லி தானே? எனக்கு 10 இட்லி 6 தோசை அவிச்ச முட்டை இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவான். இல்ல நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. இப்ப கொண்டாந்துறேன் சார். வேற என்ன இருக்கு அதான் விட்டாங்க. கொண்டாந்துறேன் சார். ஏண்டா நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க. அப்புறம் கண்ணி வேலையா எங்க அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழியிலே சொல்ற? அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். சார் சட்னி. 2 இட்லி சட்னி கிடையாதுயா. இங்க சாப்பிடுங்க சார், கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க. சட்னி அலைகிற சாம்பாரா சார்? இந்த சார் வெறும் இட்லி எப்படி சார் சாப்பிடுறது? சும்மா சாப்பிட்டு தொலையா சார். கோழி ரோஸ்ட் சாப்பிடுங்க சார். இந்த மீனோட ரோஸ்ட் அரைபட இந்த கோழியோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியே. இளநீ தலையா, நானும் பாக்குறேன். இந்த ஹோட்டல்ல மட்டும் இல்லடா, எல்லா ஹோட்டலும் இதே தான்டா செய்யறீங்க. 2 இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க. அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க. 100 தடவை அவனை சாரு சாருங்கிறிய. அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா கொடுக்கணும். 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும். உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீதான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? 1 வாரம் ஆன சாப்பாட்டையெல்லாம் அவங்க சாப்பிடல சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? ஏண்டி எப்ப பார்த்தாலும் அக்காலும் தங்கச்சி செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களே? தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி ஏதாவது பேசலாம். பொண்டாட்டியா லட்சணமா நீ நடந்துக்கிறியா? உன்கிட்ட பேச தயாரா இல்ல. மீன் வாட தாங்க முடியல. அந்த புடவை அவுத்து விட்டு கடாசிட்டி. ஒரு நல்ல காலேஜ் கேடா பார்த்து கரெக்டா கட்டி வைங்கடான்னு சொன்னேன். கேட்டாருங்களா? இவள புடிச்சு என் தலையில அமுக்கிட்டானுங்க. ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். என்ன பூக்காரிய பிடிச்சிருக்க பாரு. எங்க அப்பனுக்கு லெட்டர் போட்டிருக்கேன், வரட்டும் பேசிக்கிறேன். ஓ, ஒப்பம் வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. மகா, இப்ப பிச்சைக்கார நாய்ங்க எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா? என்னது வீடு இந்த நேரத்துல ஆறுது? மாப்பிள்ள இருக்காரா? என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு? என்ன குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா, மாப்பிள்ளை. மாமா, உங்களை பத்தி மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். மகாலட்சுமி, தனலட்சுமி. பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி. பெரிய சரஸ்வதி சவரம் படம் எடுத்த ப்ரொடியூசர் 10 பைசா வீட்டுல இல்லையா? வெறும் ஈயத்தை பூசி எப்படி பிழைக்க முடியும்? உழைச்சு சம்பாதிக்கணும். நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது. இது ரெண்டையும் உழைச்சு தான் நான் பெற்றிருக்கேன். அத மட்டும் தான் நீ செஞ்சிருக்க. அப்பா வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? இப்பதாம்மா. இவர்தான் உங்க அப்பா, பெரிய அப்பா. என்ன முறையே மாறுது? இப்ப நீ எதுக்கு வந்த? உன் வண்ட வாழத்தை தண்ட வாழத்துல ஏத்துறதுக்கு வந்தேன். ஆமா, இவர் பெரிய டிடிஆர் ஏத்த போறாரு. நீ யாரோ மீன்காரியோட சுத்திரியாம? பூக்காரி. பூக்காரியோட சுத்திரியாம? இப்ப அதுக்கு என்னன்ற நீ? 18 பட்டி பஞ்சாயத்தையும் கூட்டி அதுல உன்னை நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு க்ளோஸ் பண்றேன். பஞ்சாயத்துல துணி கடையா வச்சிருக்காங்க கிழிக்கிறதுக்கு. இங்க பார், இப்ப சொல்றேன், நான் பூக்காரியோட சுத்துவேன், பால்காரியோட சுத்துவேன், பழக்காரியோட சுத்துவேன். அத கேட்க நீ யாரியா? ஐயோ, அவளை கட்டி கொடுத்து அவ அழுகிறது நியாயம். இவளை சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாளே. இவளும் என்ன கட்டிக்கு சொல்லி அழறா. ஐயோ, என்ன உனக்கு தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள மாமா. டான்ஸ் நிறுத்து. கம்பியை பிடிச்சா இழுப்பு நிக்கும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன இழுக்குது? அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு
என் பேர் என்ன? ஒப்பர போய் கேளு. சத்தியமூர்த்தி இல்ல. அதேதான் நான் உனக்கும் சொல்ல. ஏமா பூவு, மல்லிகைப்பூ முளை என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. என்ன? கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இது என்ன அது குல்மாப்பேட்டை குல்லால கடியா இருக்கு? அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன். எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகுராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேபிள் சுத்துற மாதிரி. உன் பேர் எந்த நாயிடா கேட்டுது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு. அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு. மடக்கி போட்டுற வேண்டியதா. என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கறீங்க. பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமியா? இது புள்ளையாருக்கு ரைட் சைடுல ஒண்ணு குக்காந்து இருக்குமே. இல்லையா? டேய் ஹார்லிக்ஸ் பாட்டில் எலி எங்காவது வீணை வாசிக்க மாடா? ஓ, சாமியா? இந்தாங்க. அப்பா. இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. அறா அறா. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். ஏங்க, உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. ஆலிக்ஸ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். சீக்கிரம். இதுவா? தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி, பாத்திர கடை வச்சிருக்காராம். பெரிய ஆள்தான். அமைக்கிறே. நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய். டேய், என்னடா உங்க அக்காவுக்கு ஒரு சைடு அடிக்குது? இப்படி அடிக்கடி வரும்க்க. ஏன்? கன்னி பையன் கைப்பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கன்னி பொண்ணு கைய புடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இருங்க, வைத்தியம் கொண்டு வந்துடுறேன். டேய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியாடா? அப்பா, ஊரு பேர் சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்னேன். அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கிடைக்கிறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அதான் வைத்தியம் கொண்டு வந்துடல, போங்க. உட்கார் உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது? இந்தாங்க. ஐயோ, என்னடா இது? முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும். இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கா, வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டேய், நான் என்னடா செஞ்சேன்? குறபடி என் மேல போட்டு போட்டிருக்கேன். செவந்தே செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. அதான் மூஞ்சி இவ்வளவு என்ன, பெருசா 2 இருக்கு மூஞ்சியா பாரு. இருக்கும்? செவந்தே 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 செவந்திமா. அட, என்ன போச்சுதே? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை. தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்னு போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியரே, வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல்ல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? ஐயோ, கொலை 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 வைங்க வைங்க. அண்ணே, பசிக்குதுண்ணே, பன்னீர் மகா, ஒரு 1 ரூபா கொடு. இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே, பன்னு. இந்தா இத தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க. மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா.
மகா மகா டேய் வாயை மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா வெறா மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ நீ சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா உன் கையினால குடுத்தீனா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. ம். மகா ஆஹா மகா ஆஹா. இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி உன் கையினால சுத்தம் செஞ்சு உன் கையினால இந்த மசாலாவை தடவி உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவள அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னன்னு நமக்குள்ள என்னவா? இவன் என்ன டூயினோடா? மகா நீ நல்லா உரைச்சு கழுவி போடு மகா. ஐயோ. டேய் மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டுருவியாக்க. சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி. மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட வேணான்னு சொல்லாதம்மா. மீன் கீன் ஆக்கி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. சரி நான் வரட்டுமா? என்னங்க கடைசாவிய தம்பி கிட்ட கொடுங்க, அவன் போய் கடையை திறக்கட்டும். கடையா? எந்த கடை? அதான் பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா இருக்கே. உங்களுக்கு இருக்குல்ல? எனக்கு இல்ல. பாத்திர கடை இருக்குன்னு சொன்னீங்க. டேய், நான் எங்கடா சொன்னேன்? பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறவேன்னு சொன்னேன். இவ்வளவு விளக்கமா சொல்லவே இல்லையே. என்னத்த வழக்கமா சொல்றது? எங்கடா சொல்ல விட்டீங்க? பாத்திரம்னு வாயை திறந்தேன், அதுக்குள்ள உங்க அக்கா கோழி வச்சாமிக்கு எதையுமே சொல்ல விடல. எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க? அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க? நீங்களும் தெரு தெருவா சுத்துறவரா? அப்ப நீங்க ஏற்கனவே தெரு சுத்துனவங்களா? என்ன நாங்க பூ வைக்கிறோமே. நான் ஈயம் பூசுறவன். 2 மெரிச்சாகி போச்சு விடு. மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க. அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன். அக்கா டேய், உக்கா பக்கத்துல நிக்கிறா. என்னமோ சிங்கப்பூருக்கு ட்ரங்கால கத்துற மாதிரி கத்துற. போறாய. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது. பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது. யோ ஈயம் பூசுறவரே, நான் தாங்க. எதுக்கு ஈயம் பூசுவ? பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க. ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க. எனக்கு வேண்டாம். அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்? அண்டாவுன்னா என்ன சைஸுங்க? இந்த தம்பி சைஸ்னு வச்சுக்கோங்க. இவன் சைஸுங்களா? ஆ. பெரிய அண்டா. ஆ. அப்ப 25 ரூபா கொடுங்க. 3 அண்டாவுக்கு? ஐயோ 3 அண்டாவா? ஆ. அப்ப 75 ரூபா கொடுங்க. ஆஹா. பாத்தீங்களா மாமா, நான் சேர்ந்த ராசிய. வியாபார ராசிடா. சரி, 3 அண்டாவுக்கு பூசுறனே கிடைச்சும் கிடையாதா? டிடக்ஷன்னா அதான் தள்ளுபடி. ஏண்டா நான் என்ன கதர் கடையா வச்சிருக்கேன்? ஆனா அந்த கொசுறு கொடுப்பாங்களே. கொசுரா? ஓ, இந்த மளிகை கடையில மொத்தமா ஜாமான் வாங்கினா கடைசியில கொஞ்சம் உடச்சல் கொடுப்பாங்களே. ஆ. எச்சிக்கலாம் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை செல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சே. ஏங்க 3 அண்டா பூசுறீங்க, ஆ. ஒரு குண்டா இருந்தா கொடுங்க, நான் பூசி தர்றேன். குண்டாவா? இரு வரேன். டேய் வடச்சடி தலையா, அடுப்பத வை. டேய் ஊதுறா. டேய், ப்பு. நான் என்ன டம்ளர் கையும் பூச போறேன்? பூச போறது பெரிய அண்டாடா. என்ன இவ்வளவு ஒண்ணு கறி போட்டீங்க? மூட்டை எடுத்து கொட்டா. போட்றா. டேய், இப்ப அண்டா வரப்போகுது. இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஈயம் பூசுனது இல்ல. நான் அண்டாவுக்குள்ள ஈயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும். நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். ஏன்னா ஈயம் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பளிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா ஆமா. ப்பு. ஆ? என்னையா அது? குண்டா. அண்டாங்க. முதல்ல இத பூசு. இத வரேன். இந்தா இத பூசு. அண்டாங்க. இந்த இருக்குல்ல அண்டா, இது அண்டாவா? புரியாதவனா இருக்கிய. அண்டாவை அடகு வச்ச ரசீது. ப்பு. அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்த வருஷம் திருப்பிடுவேன், நீயே வந்து பூசி கொடு. அடுத்த வருஷம். அது வரைக்கும் நான் இந்த குடிசுக்குள்ளே உட்கார்ந்திருக்கணும். ஓ இஷ்டம். இதுல நக்கல் வேறயா? அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ? அறுவடை பண்ணிருவல்ல. ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு. பிச்சைக்கார நாயே, உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்டா, உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாதான். அதுவும் நீ பிச்சை எடுக்க வச்சிருக்க. அதுவும் எம்பூசிட்டா பிச்சை எடுப்பியா? டேய், நீ எல்லாம் மனசாட்சி இல்லாதவன்டா. 10 ரூபா வச்சிருந்தா என் பிள்ளைகளுக்கு நாஸ்தா வாங்கி கொடுக்க. அவன் உன் குண்டாவுக்கு ஈயம் வாங்கி செலவழிச்சுட்டா. டேய், என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா? இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு, உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். டேய், படுக்க வைங்க.
எரியுதே 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 எரியுதே. காலங்காத்தால எங்களை பழி வாங்குறீல்ல, ரொம்ப அம்சமா இருக்கிற. இப்படியே போ, உன்னை வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க, ஊருக்குள்ளயும் சேர்க்க மாட்டாங்க. நாய் கண்டா விடவே விடாது. ஓடி போய் சுடுகாட்டுல படுத்துக்க. அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே ஈயத்தை ஒரு சமாதியில வந்து பூசுற. போடா. புலி அப்படி வாடி. இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். வாங்க. இந்த நாய்க்கு எங்க இங்க வந்தது? மாமா நீங்க மாட்டிக்கிட்டீங்க. நான் நல்லா தாண்டா மாட்டிட்டேன். இதான் எங்க வீடு, உள்ள வாங்க. இந்த ஆடத்துக்கு நான் வரல. அதெல்லாம் இல்ல, மாட்டேன். இவன் என் தம்பி அழகு. இவங்க பூ விக்கிறவங்களா? இல்ல, மீன் விக்கிறாங்க. நீங்க வாங்க. இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு. இல்ல இல்ல, இது நான் கட்டிக்க போற மாமனோடது. ஐயோ, இது என் புருஷ சட்டை மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோடது. வாங்க. ஏங்க, யாரு வந்திருக்காங்க பாருங்க. யாரு? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். திரும்பி பாருங்க. இது என் சிநேகிதி, அது அவங்க தங்கச்சி. அக்கா, இவர் முகத்துல சோப்பு நோர மட்டும் இல்லன்னா நம்ம மாமா தான்க்கா. இல்ல இல்ல, எங்க மாமா. ஏண்டி கூறு கட்ட விட, உன் சிநேகிதிகளை தெருவிலேயே பேசி அனுப்ப வேண்டியதானே? ஏண்டி வீட்டுக்குள்ள கூட்டி வந்து பூ டென்ஷன் பண்ற? குரல் கூட என் புருஷன் வரலாட்டுமே இருக்கு. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. காலையில தானே சேவிங் பண்ணாரு, இப்ப எதுக்கு சோப்பு? நீங்களா? ஆமா, நானே தான். மாமா நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அக்காளுக்கு தங்கச்சி தனித்தனியா சொல்லணுமா? உங்களை எங்க ஏறிட்டாரு. என்னமா தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும். டீய கொடுத்துட்டு வடை எப்ப தரப்போற? மாப்பிள, நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரமாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது? ஆட்டுறதுக்கு உளுந்து அடிச்சதுன்னு எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சான், அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா? வந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது, உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னங்க? என்னம்மா இடுப்பு பிடிச்சுக்கிட்டீங்க. எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? விறகு பழக்கிற வேலை. உண்டானே விரிச்சு ஒரு கழிச்சு படு. அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ. எந்திரிச்சு கைகளை உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா, இத உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியாவா பிறந்தாங்க? ஐயோ, இவரே கால் உதயமாய் பிறந்தவரு. இவர் தடுனாதான் சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல, நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள, காலையில இருந்து வயிறு சரியில்லை. ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வாயே. மச்சான், அடிக்கடி இப்படி ஆனாத்தான் உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடாதா?
இந்த ஊர்லயே நான் தான் மைனர். மைனருக்கு மைனர். ஏன் மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சிட்டியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். மாப்பிள இங்க பாரு. பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகந்தேடுறது, இதெல்லாம் சொன்ன கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானச வாழ கத்துக்க. போப்பா. மச்சான் ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. மச்சான் நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. கிழக்கே போகும் ரயில் ஒரு படம் வந்தது இல்ல, அதுல அடமழை பேஞ்சு ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா. ஆமா. மழைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா. அதையே நீ திருப்பி போடு. மழைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது? போகலாங்க. அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும், காலு உதயமாக இருக்கணும், கன்னி கிடையாதவனா இருக்கணும். அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான்? இங்கேயே கிடைப்பான். ஏன் மச்சான் 13வது புள்ளதான், இன்னும் கன்னி கிடையாதவன் தான், கால் வழியா பிறந்தவன் தான். அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க. மச்சான் இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான். நீ மனசு வச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும். மானத்துக்காக தான் மனசை வேட்டி கட்டுறான். அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா? அது என்னால முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா? இல்லன்னா லட்சணமா இருந்தாராக்கும். அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களேன். நீ சும்மாரு. உன்னைய ஊர்வலம் வர சொன்னாங்க? ஆமா, இவர் சொன்னதோ நான் துணியை உருவி போட்டு வந்துருவேன். போய் வேலையை பாருங்க. வனஜா நீ வட வைக்கிறதோட இரு. ஊர் விஷயத்துல தலையிடாத. முதலாளி இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம். இதுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க. கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன். போய் அடுப்பு கவனி. மச்சான் இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி. அவன் நாட்டுக்காக உயிரையே விட்டான். இலங்கையில அருமை மனைவியை விட்டான். இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான். இலங்கையில புள்ள குட்டியை விட்டான். இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான். இலங்கையில யாரால? சிங்கள வெறியர்களால. எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற. நீ எல்லாம் ஒரு தமிழனா? அண்ணா இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது. சரின்னு சொல்லுங்க. ஒத்துக்கடா. சரின்னு சொல்லுங்க. சரி சரி ஒத்துக்கிட்டாரு. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. அண்ணன் சர்க்கரை வாங்க. சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க. முதலாளி வாய் செத்தவர்னு அவர் நிர்வாணமாக்கி ஊர்வலம் நடத்தி அசிங்கப்படுத்தினியே, மழை பெஞ்சதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது. 13வது புள்ளைன்னு நம்பித்தான் நாம் இந்த சடங்கை செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல 15வது புள்ளையாம். இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க 13 14 பிறந்து போய் சேர்ந்துருச்சான். இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத. மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானாவரியா பேசிக்கிட்டே போற? என்ன டாப் போட்டு பேசிட்டல்ல, நான் யாருன்னு காட்டேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? சும்மா சொல்லுடா. கலங்க டக்கரா இருக்குடா. பொம்பளை நீ இவ்வளவு தூரம் போனா ஆம்பளை நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்தவடானா. முடிஞ்சத பாரு. டேய் அண்ணன் பயந்துட்டார்டா. அம்பளுக்கு அல்ல கேவலம். இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உதக்கறிக்கிறதா இருந்தா ஓரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விழுகும். டேய் அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷன் இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான் இவ ரொம்ப நொல்லு பிடிச்சோ. இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேசுற நாக்கு அறுத்து போடுவேன். வேலைக்காரி எல்லாம் பின்ன அந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா
ஒரு டீ கொடுங்க. முதலாளி ஒரு டீ கொடுங்க. சர்க்கரை இல்ல வந்துரும். வரட்டும். கிழங்கு கூடைய தூக்கிட்டு லோ லோ லோல 4-5 அசந்துட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும். வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. நீங்க தானே போங்க. இப்படித்தான் ஒரு பையலும் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தலை எழுத்து. அப்பா நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உட்காரியா. 2 டீ. சர்க்கரை இல்ல. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பார்வை பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருப்பாங்களோ. ஏம்மா நீ அடுத்த ஊருக்கு தானமா போகணும். ஆமா, சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன். சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சர்க்கரை இல்லங்க, கொடுங்க வாங்க. இருங்கய்யா. என்ன உரல்ல என்னத்தமா போட்டேன்? உளுந்த வடையா இது? பாயல போறதே தெரியல. அடுத்தாங்க. பாயா இப்படி எங்க நழுவு பாக்குற? வீட்டு வடைய வாழறிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சுட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? பாயா அடியே மாற அப்ப மூழ்கி நானா மாட்டேங்கிறேன். இவன் இந்த வாயை திறக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் நாம 2 பேர் தான் பேசிக்கிறோம். சம்மதம்னா நான் வர்றேன், இல்லன்னா நான் கைண்டுக்கிறேன். யோ உட்காரி அவசரப்பட்டு அவனை கேட்டுக்கிட்டியா? பொண்ணு பார்க்க போற இடத்துல கம்முன்னு கப் சுப்புன்னு போய் உட்காரணும். என்ன அங்க போய் கழுத்து அறுத்தாலும் சரி பேசக்கூடாது. பேசுவியா? கத்தியால குத்தி கொலையே செஞ்சாலும் சரி பேசவே கூடாது. பேசுவ நீ? பேசவே கூடாது. அப்படி போடு. என்ற பையனல்ல 14 மாசத்துல பிறந்தவன் பையன் உஷாராயிட்டான். புறப்படுவோம். இந்த தடவை முடிச்சிடுறேன். அதுக்கு என்ன முடிச்சிட்ட போகுது. வணக்கங்க. வணக்கம். இதான் மாப்பிள பையன், இது அவனோட அப்பா, இது என் பொண்ணுங்க. நீ பேச்சுவார்த்தையை தொடங்க. அதுக்குள்ள அவசரப்படுறியா? மாப்பிள உங்க பேர் என்ன? பேரு மன்னாரு. ரொம்ப கேவலமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள என்ன படிச்சிருக்கீங்க? அது பெரிய படிப்புங்க. பெரிய படிப்புனா அதாவது MA MSc PhD அந்த மாதிரி பெரிய படிப்பு. எங்க படிச்சாருங்களா? எங்க படிச்சாரு? தாய்லாந்துல படிச்சாரு. அது மட்டும் இல்லீங்க, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து நாடு நாடா பேயா அலைஞ்சில படிச்சிருக்காரு. அமெரிக்கா. மாப்பிள இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏம்மா மாப்பிள வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேச வராதோ? எனக்கு அதான்ப்பா சந்தேகமா இருக்கு. எதுக்கு ஏமாந்திரமா இருங்கப்பா. யோ நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் பேசாம நீங்க 2 பேருமே பேசிக்கிட்டீங்களே, என்ன மாப்பிளையும் ஒரு வார்த்தை பேசிட்டியா? அது ஒண்ணு இல்லைங்க, அப்பாவுக்கு எதிரில பையன் எதுவுமே பேச மாட்டாரு, அவளை அடக்கம் கிழிஞ்சது போ. பொண்ணு பிரியப்படுறா, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால எதுவும் பேச மாட்டாரு. உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே. என்னங்க பெரிய சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. ரொம்ப பிரியப்படுறாரு, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன். இது கழுத்தறுத்தால் பேச மாட்டியா? டேய் அது வீட்டுல கொடுத்த சத்தியம்டா. இப்ப பேசல காரியம் கெட்டு போயிரு. பேச மாட்டேங்கிறானுங்க. பேச மாட்டானா? ஏண்டா புரோக்கர் திருட்டு பயல, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? வாய் பேசாத பயல கூட்டியாந்து என் பொண்ணிய கேக்குறீங்க? போடுங்கடா. எத்தனை நாய்களா?
ஐயோ சார் வேணாம். என்னடா முடிக்கிற? ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு. பேச சொல்லு. இருக்கு டேய் கண்ணா பேசுற சாமி. ஏற்கனவே புரோக்கரோட பல்லு பகடல எகிரி போச்சு. என்ன போட்டு மிதிச்சிடுவாங்க. பேசுறாங்க. அது பேசு. ஐயோ ஊர விட்டு ஓடுங்கடா. ஒரு நிமிஷம் கூட ஓடுங்கடா. நேரம் மாடாது. அடிக்கங்க. அந்த ஆளு மிதிக்க என்ன மிதிக்காதீங்க. உங்க காலை புடிச்சு கெச்சி கேட்டுக்கற. டேய் சாமி ஒரு வார்த்தை பேசிற டென்ஷன் ஆயிட்டாரு. எது குத்தி கிழிச்சு கொன்னாலும் பேச மாட்டியா? பேச மாட்டீராடுங்க சார். ஐயோ பேசுற பண்ணி. அட பாவி பயலே நம்ம இப்படி ஓடிங்க. சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன். ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல. பெரும் காயம் தான் வந்திருக்குது. ஐயா ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா? இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய. யோ என்னையா நீயே இப்படி சொல்லிட்டீங்கன்னா என்ற பையன் கதி என்ன ஆகுது? பாரியா உன் பையன் ஒரு ஞான சூன்யம். பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து 4 திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத எங்கயாவது பழனியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு. பாரு ரொம்ப பேசாத கடிச்சாலும் கடிச்சிருவா. ஏயோ உன்னை கடைசியா கேக்குறேன். ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டிவியா அவனுக்கு? சரி நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு. அங்க இவனை கோத்து விட்டுறேன். சரி ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ பேச மாட்டோமா? வாடகண்ணு பொத்திட்டான் பாத்துக்க. எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கா? யாரும் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க. வாயை மட்டும் திறக்கவே கூடாது. என்ன புரியுதா? ஏமா பாப்பா உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஏன்பா உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏங்க உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே? அப்ப எந்திரிங்க. பாப்பா கிட்டவா. இந்தா புடி தாலிய கட்டு. எம்பாடு ஒம்பாடுன்னு உன் பையனோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன். கமிஷனை வெட்டு. கொஞ்சம் சும்மாரியா. பொண்ணு மாப்பிள்ளை ஜாலியா கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் கமிஷனை வெட்டுற வெயிட் பண்ண. மவன ஒரு 4 வார்த்தை பேச பொண்ணுகிட்டா. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பேச சொன்னா பாடிக்கிட்டு பேசுறா. ஐயோ என்ன சிரிப்பு. இவன் சிரிச்சாலே இப்படி இருக்கே. அவன் பேசுற எப்படி இருக்கும்? நீ வாயை திறந்து என்ன மாமான்னு ஒரு தடவை கூப்பிடுமா? ஐயா பொண்ணு ஏதோ பப்ளிகாம் சாப்பிட்டு இருக்கும் போல இருக்குது. உதடு ஒட்டிச்சு போல இருக்குது. நீ பேச சொல்லு. பேச மகனே பேசு. என்ன மாமான்னு கூப்பிடுமா? போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்ன பொண்ணுக்கு வாய்தான் இல்ல. மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல. இதை வச்சா குடும்பம் நடத்து.